கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கப் போகின்ற மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் ஏற்கனவே எடுத்த பயிற்சிகள் மூலமாக முயற்சியின் மூலமாக நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்று பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கி தவிச்சதில் நீங்களும் ஒரு ஆள். நான் அவங்ககிட்ட அன்பை காட்டியும் கூட என்னுடைய கணவர் என் மேல் அன்பு காட்டவில்லை அப்படின்னு ஏக்கத்தில் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் இல்லத்தரசிகள் சகோதரிகள் இருக்கீங்கிறது தெரியும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு, பார்ட்னர்ஷிப்பில் ஒற்றுமை உண்டு, குழந்தைகளுடைய நலனில் எவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் சரியாகும். இந்த மாதம் தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அற்புதமான மாதம். உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லி போன பார்ட்னர் கூட இந்த மாதம் 31 நாட்களில் கோச்சார கிரகங்கள் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் அவர்களை தேடி போக தேவையில்லை, அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட அப்படியே இறங்கி போயிடணும். நீ தாம்மா என் உலகம்னு சொல்லிடணும், நீ தாங்க என் உலகம்னு சொல்லிடணும். வேறு வழியில் அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு போலியாக நடிக்க தெரியாது, அவங்க எதிர்பார்க்குறேன்னா போலியாக நடிக்கிறது. உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 2025 எண்ட் ஆஃப் பாயிண்ட் 30 நாள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் எதிர்பார்க்கீங்களோ அதெல்லாம் நடக்குமா, எந்த அளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொன்னாலே யூஷுவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். சூரியனை அடிப்படையாக கொண்டு மற்ற கிரகங்களை அடிப்படையாக கொண்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த வந்த பாதை அப்படிங்கும்போது இந்த 2025 ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கடந்து வந்த பாதையில் மிக கரடுமுரடான பாதைகள் எதுவாக இருந்திருக்கும், இதில் நீங்கள் எப்படி சமாளிச்சிருப்பீங்க, இப்போ இந்த 2025 டிசம்பர் மாதத்துடைய வாழ்க்கையில் உங்களுடைய என்ன டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய ராசிக்கான பலன் நம்ம சொல்லும்போது மிக தெளிவாக பொறுமையாக நான் அதாவது கோச்சார கிரகங்களை செக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதை நீ கரெக்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே நடக்கப் போகின்ற மாற்றங்களும் ஏற்றங்களும், அது எப்படி மாற்றங்களும் ஏற்றங்களும் எப்படி வரும், ஏற்கனவே அடி மேலே அடி வாங்கி எங்களால் இங்கிட்டு போகவா அங்கிட்டு போகவாங்கிற குழப்பத்தில் இருக்கும். நீங்கள் இதையா சொல்லிட்டு போயிடாதீங்கன்னு நினைக்கலாம். உண்மையிலே பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எத்தனை தடைகள் வந்துச்சுன்னு எனக்கும் தெரியும். நீங்கள் எடுக்காத முயற்சிகள் கிடையாது. அதாவது ஒரு அரசர் பல முறை முயற்சி எடுத்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெற்றாராம். அதே மாதிரி தான் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். உங்களுடைய மன மகிழ்ச்சிகளை உருவாக்கக்கூடிய சந்தோஷங்கள் இந்த மாதம் முழுமையாக நிறைஞ்சிருக்கு. உங்களுடைய முயற்சியின் மூலமாக நீங்கள் ஏற்கனவே எடுத்த பயிற்சிகள் மூலமாக முயற்சியின் மூலமாக நீங்கள் ஒரு வெற்றியாளர் என்று பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன. கணவன் மனைவி ஒற்றுமையில் சிக்கி தவிச்சதில் நீங்களும் ஒரு ஆள். ரொம்ப டிப்ரெஷன். பார்ட்னர்னாலே கல்யாணம் முடிக்காமல் கூட நிறுத்தலாம் சாமி, கல்யாணம் மட்டும் முடிச்சிடக்கூடாதுன்னு சாமியை பார்த்து கும்பிட்ற அளவுக்கு ஆயிடுச்சு. வரன் தேடும் போது உளுந்து கும்பிட்டீங்க. எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வச்சுருங்க, எனக்கு ஏற்ற வாழ்க்கையை கொடுத்துருங்க, எனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை கொடுத்துருங்க, எனக்கு ஏற்ற கணவனை கொடுத்துருங்கன்னு உளுந்து கும்பிட்டீங்க. ஆனால் கல்யாணம் முடித்த பிறகு ஐயா சாமி இவன் தொல்லை தாங்க முடியல, என்னை பாடாப்படுத்துகிறான், என்னை கஷ்டப்படுத்துகிறான், நான் உண்மையிலே ரியல் அன்பை காட்டுறேன், ஆனால் அன்பு இல்லைன்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறேன்னா இணை புரியாத இயக்கத்தை கொடுத்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட அன்பை காட்டியும் கூட என்னுடைய கணவர் என் மேல் அன்பு காட்டவில்லை அப்படின்னு ஏக்கத்தில் கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் இல்லத்தரசிகள் சகோதரிகள் இருக்கீங்கிறது தெரியுது. அதே போல் கணவர்மார்களுமே கன்னிராசியில் உள்ள நம்முடைய சகோதரர்கள்
தன்னுடைய மனைவியை புரிய வைக்க முடியாமல் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. நீங்கள் எவ்வளவோ ரியாலிட்டியாக உண்மையாக உங்கள் குடும்பத்துக்காக அயராது உழைக்கிறீங்க. சில கன்னிராசி அன்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்ன மாதிரி தான், இந்த 1.5 வருஷத்தில் வேலை இழந்த நேயர்கள் எத்தனை பேரும் இருக்கீங்க. உங்களை வேலையை விட்டே தூக்க மாட்டாங்கிறக்காண்டி நீங்கள் அந்த கம்பெனிக்கு ஒரு உயிராக இருந்தீங்க, வேலை பார்த்தீங்க. நேரம் பார்க்குறது கிடையாது, காலம் பார்க்குறது கிடையாது. அதே போல் சம்பளத்தை வந்தாலும் விளாட்டியும் நம்ம ஓனர் தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே, கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க. ஆனால் கொடுத்தது என்னது? உங்களை வேலையை விட்டு தூக்குனது தான் கொடுத்தது, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ திரும்பியும் முதல்ந்து அனுபவ பாடங்களை கற்றுக்கொள்ளணுங்கிறக்காண்டி ஒவ்வொரு முறையும் அனுபவ பாடத்தை கற்றுக்குறீங்க. ஸோ இதுலேருந்து ரிலீஸ் எப்போ கிடைக்கும், எப்போ ஒரு மாற்றம் வரும்னு எதிர்பார்த்தீங்கல்ல, அந்த மாற்றமும் ஏற்றமும் கிரகங்கள் கொடுக்க போகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு, பார்ட்னர்ஷிப்பில் ஒற்றுமை உண்டு. குழந்தைகளுடைய நலனில் எவ்வளோ தூரம் பிரச்சனை இருந்துச்சோ அதெல்லாம் சரியாக போகுது. குழந்தைகளுடைய ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு இல்லையா, உங்கள் குழந்தைகள் உங்களோட பேச்சை கேட்கல, உங்களால் உங்கள் குழந்தைய புரிய வைக்க முடியல, நிறையா பிரச்சனை. ஸோ அது சரியாகும். உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறுதியாக. இந்த மாதம்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான ஒரு அற்புதமான மாதம். ஸோ ரியாலிட்டியாக கணவன் மனைவியாக ஒரு அந்யுன்யமாக விட்டு கொடுத்து வாழ்ந்த உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு. உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் யாரோ நான் யாரோன்னு சொல்லி போன பார்ட்னர் கூட இந்த மாதம் 31 நாட்களில் கோச்சார கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறனால சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் அவர்களை தேடி போக தேவையில்லை, அவங்க உங்களை தேடி வந்து பேசுவாங்க. கன்னி ராசிக்கு பொய்னா என்ன தெரியாது, ரியாலிட்டியாக பேசுவீங்க. இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்துக்குரிய அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே நீசமாயிட்டார். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் பார்ட்னர்கிட்ட அப்படியே இறங்கி போயிடணும். நீ தாம்மா என் உலகம்னு சொல்லணும், நீ தாங்க என் உலகம்னு சொல்லணும். வேறு வழியில் அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு போலியாக நடிக்க தெரியாது, அவங்க எதிர்பார்க்குறேன்னா போலியாக நடிக்கிறது. ஸோ இதுதான் நடந்துக்கிருக்கு. ஸோ இதை நீங்கள் மாற்றுறதுக்கான விஷயங்கள் கிரகங்களே கொடுத்துரும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை ரியலாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே அன்பு செலுத்துவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. நம்முடைய கன்னிராசி என்பவர்களை யாரெல்லாம் சொந்த தொழில் செய்கிறீங்களோ, தொழிலில் ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க, ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க. தொழிலில் நல்ல லாபம் இருக்க போது, உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த டிசம்பர் மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன. தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், கவலைகள் எக்ஸட்ரா 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 என்னெல்லாம் மைனஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் தீர்த்துட்டு சந்தோஷங்கள், மன மகிழ்ச்சிகள், குடும்ப ஒற்றுமைகள், பொருளாதாரத்தில் ஏற்றம், முயற்சியில் வெற்றி என்ற தாரக மந்திரத்தை அற்புதமாக நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் கன்னிராசி என்பவர்களாகிய உங்களுக்கு கொடுக்க போகிறது. தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது டிசம்பர் மாதத்தில் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையும் 31 நாட்களில் நடக்கப் போகின்ற உங்களுடைய ராசிக்கான நன்மைகள் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. பொதுவாகவே இது பொது பலனே. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகங்கிறது வேறு. நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம். நம்ம உச்ச ராசி என்பவர்கள் எல்லா ராசி என்பவர்களுக்குமே சொல்வது என்னென்னா, ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம், ஏங்க இது பொது பலன் தான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் இதில் உள்ள கோச்சார கிரகங்கள் உங்களை எந்த அளவுக்கு லாக் பண்ணுது. ஸோ இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள், நம்முடைய 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது ராகு கேது பகவானை சேர்த்து 9 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்துல அமர்ந்திருக்காங்க. அதே போல் இப்போ மாந்தி என்ற கிரகம் உங்களுடைய லக்னத்துக்கு, உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துல அமர்ந்திருக்காங்க. மாந்தி பெரிய விஷயங்க. மாந்தி சாபம் வாங்கிட்டாங்கன்னா வாழ்க்கையில் எல்லாமே நல்லது இருக்கும். அதாவது தசாபுத்தி நல்லா இருக்கும், ஜாதகம் வலிமையாக இருக்கும், உங்களோட லக்னாதிபதி வலிமையாக இருப்பார், உங்களுடைய ராசி ரீதியாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மாந்தி ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டால் அவருடைய சிறப்பான செயல்பாடுகள் சில பேரை தூக்கி விட்டுரும், பல அன்பர்களை வச்சு செஞ்சிடும். ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க, ஆனால் மனசில் நிம்மதியே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க, தொழிலில் எவ்வளவோ போராடிட்டேங்க, என்னைய மாதிரி போராடின நபர்கள் யாரும் இல்லை, ஆனால் என்னால் தொழிலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களும், எனக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை என்னால் அமைத்து கொள்ள முடியவில்லை, என்னை புரிஞ்சுக்கிட்டு வாழக்கூடிய நபர்கள் எனக்கு கிடைப்பாங்களா,
இல்லை இருக்கிறவங்களாவது புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் உங்களுடைய உள் மனதில் ஜோதிட ரீதியாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் உறுதியாக நீங்கள் கேட்கலாம். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். இன்னொரு விஷயம், இது டிசம்பர் மாதம் உலகியல் ரீதியாக நிறைய மாற்றங்களை நம்ம டிசம்பர் மாதம் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சுனாமிலேருந்து போராட்டங்கிறது, அப்புறம் நீரினால் ஏற்படுற பிரச்சனைகள், மழையினால் நிறைய பாதிக்கப்படுறீங்க, நீரினால் பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குது. அதுவும் நம்ம மீனராசி, கடகராசி, இந்த ராசி என்பவர்களுக்கெல்லாம் நீர்னால் நிறைய பிரச்சனை வருது. ஸோ நீங்கள் இது சார்ந்த விஷயங்களில் விருச்சிக ராசியும் சேர்த்துக்கோங்க, உங்களையும் விடுவானே அப்புறம் வைவீங்க, சரியா? இது சார்ந்த விஷயங்களில், நீர் சார்ந்த விஷயங்களில், நீர்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அசால்ட்டாக இருக்காங்க. குற்றாலத்தில் குளிக்க போனேன், காவேரியில் குளிக்க போனேன், கம்மாவில் குளிக்க போனேன், எங்கேனாலும் போங்க, கவனமாக போங்க, ஓகேவா? ரிலாக்ஸாக நிதானமாக ப்ரொஃபைட்டாக பாதுகாப்பாக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான 2026 எட்டி பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கேன், வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தியும் உங்களுடைய குலதெய்வமும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் பரிபூர்ண ஆற்றலை கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.